சர்வ டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி சார். நாளை தேர்தல், ஒரு ஜனநாயக திருவிழா நாளை நடைபெற இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு. நீங்களும் ஊர்ல தான் இருக்கீங்க. இதுல முக்கியமாக இந்த தேர்தல்ல இதுல முக்கியமா இந்த தேர்தல்ல 5,70,00,000 வாக்காளர்கள் இதுல இருக்காங்க. அதுல 40 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் 2,40,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது ஒரு மேஜர் ஃபேக்டரை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க போகுது. அந்த 2,40,00,000 வாக்காளர்கள் யாருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த போறாங்க? அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடுமா, அல்லது திரும்பியும் இதே ஆட்சி தான் தொடர போகுதா, அல்லது புது வரவாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்க போகுதான்ற நிறைய அரித்மேட்டிக்காவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 5 கோடியே சொச்சம் இருக்காங்க. 2 கோடியே 90 லட்சம் பெண்களும், 2 கோடியே 80 லட்சம் ஆண்களும் இருக்காங்க. ஸோ 7,000 சொச்சம் திருநங்கைகள் இருக்காங்க. ஸோ இதான் காம்பினேஷன். ஒட்டுமொத்தமா இந்த வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பின்பு, நீக்கப்பட்டவர்களுக்கு பின்பு கண்டிப்பாக வாக்களிப்பர் நார்மலா 65 to 70% வரும். இந்த முறை 80%க்கு மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீக்கப்பட்ட வாக்காளர்லாம் சேர்த்து ஒரு 20% பேர் வாக்களிக்க மாட்டார்கள். மேபி 80% போல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80 தாண்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் எஸ்ஐஆர், நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் வேவ் ஆர் சம்திங் லைக் தட். அந்த எஸ்ஐஆர்னால நம்ம அதை பாண்டிச்சேரியிலே பார்த்தோம், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த வாக்காளர்கள், எந்த வயதுள்ள வாக்காளர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று நீங்க கேட்குறீங்க. அதாவது நம்ம எலெக்ஷன் ஆஃப்டர் எஸ்ஐஆருக்கு அப்புறம் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,67,7,380, அதாவது 5.67 crore மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. அதுல ஆண்கள் 2,77,00,000, பெண்கள் 2,89,00,000, தேர்ட் ஜெண்டர் 7,617 பேர். இதுதான் நம்மளுடைய டோட்டல் வாக்காளர்களது எண்ணிக்கை. இப்ப இதுல நம்ம ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேர். 18%. 18% இருந்து 25%, 25 இருந்து 35%, 1 கோடியா 20 லட்சம் பேர் இருக்காங்க. அது 21 இருந்து 22% வருது. 35 இருந்து 50%, 1 கோடியே 45 லட்சம் பேர் இருக்காங்க. அது 25 இருந்து 27%. 50 இருந்து 60 வயசு அவங்க கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர், அதாவது 1 கோடிக்கு 5 லட்சம் கம்மி. அது 16 இருந்து 17%. எபவ் 60 ஒரு 85 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 14% இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துதான் 100%. அப்ப இதுல அதிகமான வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 கோடி வாக்காளர்கள் 18 இருந்து 25% இருக்காங்க. இந்த 18 இருந்து 25% இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல புதிய வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தா 14 லட்சம் பேர் தான். 14 லட்சம் பேர் தான் இது இந்த வட்டம் புதுசாக சேர்ந்த வாக்காளர்கள். ஸோ இந்த 14 லட்சத்தையும் நம்ம ஒருத்தர் கொடுத்தா கூட இதுல 50%, அதாவது இதுல பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு கட்சியில இருக்காங்க, பல்வேறு ரசிகர்களாக இருக்காங்க, நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க, பல்வேறு சித்தாந்தத்துல இருக்காங்க, ஐடியாலஜிலையும் இருக்காங்க. இதுல நீங்க 50% கொடுத்தாலும் 50 லட்சம் பேர். சரிங்களா? 50% இதுல கொடுத்தாலும் 50 லட்சம் பேரு. இதுல நீங்க வேற சின்ன ஒரு கணக்கு எடுத்துக்கங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப்ல ஒண்ணுன்னா பார்த்தோம்னா 50% ஒரு 50 லட்சம் பேரு. 25 இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% போட்டீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட வந்து 1.2 crore 12 lakh 12 லட்சம் பேர் 10%. அதே மாதிரி 35ல இருந்து 50%, 50% இருக்கவங்க ஒரு 10%. அப்படின்னா அது வந்து ஒரு 14 லட்சம் பேர். இது இது வந்து மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த நீங்க வந்து ஹையர் கால்குலேஷன் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது 50ல இருந்து 60, 70 லட்சம் வாக்குகள் வாங்கிட்டாரு அப்படின்னா வந்து இளைஞர்கள் வாக்குகள் வந்து விஜயை நோக்கி போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். 70 லட்சம் பேர். அப்ப ஹையர் பேண்ட்வித் அப்படின்னு போனா கூட 90 லட்சம் 90 லட்சம் வாக்குகள் ஹையர் பேண்ட்வித் போனா கூட 90 லட்சம். எப்ப 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் 50% கொடுத்துருங்க. 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் வரக்கூடிய வாக்காளர்கள்ல ஒரு 25% கொடுங்க. அடுத்து வந்து 35ல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய வாக்காளர்ல ஒரு 10%. அப்புறம் வந்து 60 வயசுக்கு மேல 2%. இப்படி கொடுத்தீங்கன்னா கூட மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து 90 லட்சம் 96 லட்சம் பேர் வாக்களித்தால் வந்து 17% ஓட் ஷேர் வரும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த 17% ஓட் ஷேர் வந்து நீங்க வந்து 20 கிராஸ் பண்ணாம சீட் கன்வெர்ட் ஆகாது. சீட் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எந்த தொகுதியிலாவது 35ல இருந்து 30 கிராஸ் பண்ணணும். 30% கிராஸ் பண்ணாதான் சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகும். ஓவராலா நீங்க எடுத்தீங்கன்னா இது இந்த 15% கமலஹாசனுக்கு வந்திருக்கு அர்பன் கான்ஸ்டிட்யூன்சில. புரிஞ்சுட்டீங்களா? 15 இதே 17% கமலஹாசனுக்கு வந்திருக்கு அர்பன்ல, சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில வந்து கிட்டத்தட்ட 8%ல இருந்து 17% அர்பன்ல வந்து கமல் வாங்கியிருக்காரு போன முறை. இந்த முறை அது விஜய்க்கு போகும். அவ்வளவுதான். 2021ல ஒரு மாற்றம் வேண்டும்னு விரும்பி கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட ஆட்கள் மீண்டும் ஒரு மாற்றம் வேண்டும்னு விஜய்க்கு போட போறான்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஃப்ளோட்டிங் தானே உங்களுக்கு. மாற்றம் வேணும்ன்ற ஒரு சிந்தனையாளர்கள் 20% பேர் இருக்காங்க. அந்த 20% பேரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு புது ஆளை தேடுவாங்க. அப்ப அந்த புது ஆளா வந்து இப்ப விஜய் கிடைச்சிருக்காரு. சீமான் ஏற்கனவே 8% வச்சிருக்காரு. அப்ப அந்த 20%ல தான் நீங்க வந்து 8%ல நீங்க ஷேர் பண்ணணும். 8%ம் விஜயும் ஷேர் பண்ணிக்கிற வேண்டியது அந்த 20% பேண்ட்வித் தான். அங்கதான் அங்க மாற்றம் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 80%ல மாற்றம் வராது. அது வந்து ஓட் பேங்க்ல போயிடும். அங்கே 40 அங்க 40 பிரியும். அது யாருக்கு அதிகமா போகுது அப்படின்றது பிரியும். அப்ப அதுல வந்து சீமான் 8% மெயின்டைன் பண்றான்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு 17% வருது. அப்ப 17, 3, 8 25%. அந்த 25% வந்து இவங்க 2 பேருக்கும் போகுது அப்படின்னா நீங்க வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 75% 40% டிஎம்கேயும் மிச்சம் இருக்கக்கூடிய 35% வந்து ஏடிஎம்கேயும் பிரிச்சிச்சு அப்படின்னா திமுக ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 75% இதான் கணக்கு. என்னதான் பண்ணாலும் இந்த 25%க்குள்ளதான் வந்து மேனிபுலேஷன் பண்ண முடியும் ஒழிய, இல்லைன்னா அந்த புது மாற்றத்தை ஒரு ஆன்டி இன்கிரிமென்சி ஃபேக்டர் நீங்க 1952ல இருந்து தமிழ்நாட்டு தேர்தல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மாற்றங்கள் எப்போ வந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 8%ல தான் ஆன்டி இன்கிரிமென்சி ஃபேக்டர் ஓட்டே வந்திருக்கு. இன்னைக்கு 50% வாக்கு வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 10% ஆன்டி இன்கிரிமென்சி ஃபேக்டர் இருந்தா கூட கண்டிப்பா ஜெயிக்கும். 40%ல 40 and 43%ல கண்டிப்பா ஜெயிக்கும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரௌண்ட் 30% வரும். அதுல டென்ட் பண்ணி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு தூரம் விஜய் அண்ட் சீமான் 2 பேரும் வந்து டென்ட் பண்ணி ஓட்டு எடுக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமே ஒழிய அதிமுக தான் 2ஆம் இடத்தையும் பெறும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா நேற்று விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல கூட எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி நீங்க பெற்றுத்தாங்க,
நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எல்லா வழிகளையும் தாங்கிட்டு வந்திருக்கேன். மீண்டும் அதே வார்த்தைகளை சொன்னாரு. கரூர் சம்பவத்தை குறித்து அவர் பேசினாரு. கரூர் சம்பவத்துல வந்து என்ன நடந்தது, என் மேல வீணா பழிய போட்டீங்க, நான் காவல்துறை சொன்ன நேரத்துக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளையும் உங்க தட்டுல நான் மண்ணள்ளி போட்டேனா, ஏன் என்ன இப்படி பழி வாங்குறீங்க அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நோக்கி விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஃபேக்டரும் மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்க வேண்டியதாகவும் இருக்குல்ல. மக்கள் பிரச்சனைகளை பேசாம, மக்களது பிரச்சனைகளை, மக்களது வழிகளை இதுவரைக்கும் வாய் திறந்து பேசாம, மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மத்திய அரசை பத்தி பேசாம, மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காஸ்ட் ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய மத்திய அரசை பத்தி பேசாம, டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனை வந்து வைத்து நார்த் சவுத் டிவைடை கிரியேட் பண்ணக்கூடிய மத்திய அரசை பத்தி பேசாம, தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு, சொந்த காரணங்களை வைத்து கொண்டு பேசிக்கொண்டு, ஒரு ஆணவத்தோட அகம்பாவத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவத்தின் உச்சத்துல நின்று ஒரு நாளாந்திர பேச்சாளர்கள் எப்படி தெரு வீதியில் பேசுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சை வந்து நேற்று நடிகர் ஆதாய சூதாடி நடிகர் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் வந்து அப்படி ஒரு பேச்சை அவர் பேசும் பொழுது அதை வந்து எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? 41 பேர் இறந்ததற்கு காரணம் இவர் இல்லைன்னு இவர் நம்புறாருங்க. எப்படிங்க இவர் இல்ல? இது அப்புறம் எப்படி சிபிஐ விசாரணை வரைக்கும் அது போச்சு? 3 முறை ஆஜராகி சிபிஐல போய் விசாரணை பண்ணி பதில் சொல்லிட்டு வந்தீங்களே, அப்ப நீ எதுக்குமே காரணம் இல்லையா? எல்லாமே திமுக தான் காரணமா? கூட்டத்தை கூட்டினது திமுகவா? பஸ்ல போய் ஏற்கனவே இருந்த கிரௌடு 27,000 பேர்ல 7,000 பேரை கூட்டு போய் இடிச்சது திமுக தானே காரணம்? பஸ்ஸுக்குள்ள இருந்தது செந்தில் பாலாஜியா? லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது செந்தில் பாலாஜியா? சொல்லுங்க. தாமதமா போனது செந்தில் பாலாஜியா? எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி கண்ணு முன்னால டேலைட் மர்டர் மாதிரி 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காலில் விழுந்து கூட்டிட்டு வந்து சாட்சியை கலைச்சு கையில ஆளுக்கு 20 லட்சத்தை கொடுத்து சாட்சியை கலைச்சிட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து உத்தமன் மாதிரி வந்து என்னை நேரம் தாமதமாக வந்து விட்டேன்னு சொல்லி பழிய தூக்கி போட்டாருன்னு சொல்லி முதல்வர் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை ஒரு ஆக்ரோஷமாக தாந்தோன்றித்தனமாக என்ன வெறி பிடிச்சு இப்படி கத்துற நீ? இதான் இது. இந்த வெறி பிடிச்சு கத்துறவனை தான் தலைவனா இருப்பானா மக்கள்? ஒரு பண்பு வேணாமா? தலைவனுக்குரிய பண்பு வேணாமா? பொய் இப்படியா பேசுறது? ஒட்டுமொத்த பொய்யை அவுத்து விடலாமா? ஏன்னா 25 வருஷத்துல 22 லட்சம் கோடிக்கு 5 முறை திட்டங்களை அறிவிச்சிருக்கிய. உனக்கு கொஞ்சமாவது ஒரு பொருளாதார சிந்தனை இருந்தா நீ இந்த மாதிரி திட்டங்களை, இலவச திட்டங்களை அறிவிச்சிருப்பியா? நீ சொல்லு. செயல்படுத்த முடியாத திட்டங்களை சொல்லி மக்களை ஏமாற்றலாமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திவாலாக்கிட்டு போறதுக்கு தான் நீ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? ஒரு பேச்சுல வந்து தலைவனுக்குரிய பண்பு வேணாமா? பக்குவம் வேணாமா? இப்படியா வெறி பிடிச்சு கத்துறது? ஒரு நாளாந்திர பேச்சாளர் கத்துற மாதிரி? அது இளைஞர், அது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ற மாதிரி. யூசிங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தெளிவா சொல்லியிருக்கு. குட்டீஸ், நீங்க அப்பா அம்மாவை, அக்கா தங்கச்சிய, சித்தப்பா பெரியப்பாட்ட போய் சொல்லி எனக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்றது எப்படிப்பட்ட ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்? டோட்டல் ஒட்டுமொத்தமா இன்க்ளூடிங் விஜய் 230 தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்றாரு. ரசிகர்கள் குழந்தைகளாவும் எப்படி சொல்ல முடியும்? எப்படி குழந்தைகளை எப்படி நீ வந்து பயன்படுத்த முடியும்? உனக்கு முதல்ல சட்டம் தெரியுதா? உனக்கு ஜனநாயக நாட்டுல வந்து நீ எலெக்ஷன்ல போட்டி போடுறீல, அந்த சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்கியா நீ? எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? இது வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் உனக்கு தெரியாதா? பணத்தை கொடுக்கறத பிடிக்கிறது மட்டும் வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்ல. ஜாதியை யூஸ் பண்ணி, மதத்தை யூஸ் பண்ணி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுவதே வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஒரு மத ஸ்தலத்துல போய் மண்டி போட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கீழே விழுந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதே வந்து வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். இது எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு.
ஏன்னா அமித்ஷா அவனுடைய எலெக்ஷன் கமிஷன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு நாளாந்திர பேச்சாளர் பேசுற மாதிரி நேத்து வந்து இவ்வளவு வெறி வெறி பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு இவ்வளவு வெறி பிடிச்சு கத்துனியா? இல்லையே. மக்கள் கொல்லப்பட்டார்கள், இலங்கையில கொல்லப்பட்டார்கள் 1,00,000 பேரு, அதுக்காக நீ இவ்வளவு வெறி பிடிச்சு கத்துனியா? இல்லையே. சொல்லு. சுனாமில செத்தவங்கள அரசு வந்து இதாயிருச்சு சொல்லி வெறி பிடிச்சு கத்துனியா? இல்லையே. கொரோனால செத்தவங்களை காப்பாத்த அரசு தவறி விட்டது என்று வெறி பிடிச்சு கத்துனியா? இல்லையே. ஓம் பிரச்சனைக்காக நீ வெறி பிடிச்சு கத்திக்கிட்டு உனக்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு விமானத்துல வந்து தனி விமானத்துல காலையில வந்துட்டு சாயந்தரம் போகக்கூடிய ஒரே ஒரு காஸ்ட்லியான ஒரு தலைவனாக நீ இருந்து கொண்டு நீ எப்படி ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்வ? நீ சொன்ன அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தவே முடியாத. வருஷத்துக்கு 5 லட்சத்துல 6 லட்சம் கோடி ஆகுது. வருஷத்துக்கு 6 லட்சம் கோடினா எவ்வளவு ஆச்சு? அப்ப இவ்வளவு பொய்யான திட்டங்களை சொல்லி இளைஞர்களையும் பெண்களையும் வந்து ஏமாத்தி வாக்குறுதியில் அள்ளி வீசி வாழ்க்கையில ஒரு முன்னுதாரணமாக இல்லாம தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தப்படுவாரு. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன்டா இந்த விஜயை பழி வாங்கணும், சூழ்ச்சி செஞ்சோம் அப்படின்றதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் யோசிக்க போறாரு. எப்படி போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருளை தூக்கி எறிய போறோமோ அது போல திமுகவை தூக்கி எறியணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. கண்ணாடியை பார்த்து பேசுறவங்களை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே பேசுறவங்கள போய் நீங்க ஏதாவது மாத்த முடியுமா? கண்ணாடி பார்த்து, மிரர் பார்த்து. அது கண்ணாடி என்பது வந்து அன்னைக்கு மே 4ஆம் தேதி தான் வந்து விஜய்க்கு தெரியும். தமிழக மக்கள் அவ்வளவு தூரம் முட்டாள்கள் கிடையாது. எதிர்கால குழந்தைகளின் நலன்களை கருத்தில் கொண்டு பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, மகன் சொன்னா, மக சொன்னா என்பதற்கெல்லாம் வாக்களித்து தங்கள் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய ஒரு விஷ செயலை கண்டிப்பாக தமிழக மக்கள் செய்ய மாட்டார்கள். கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இந்த விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்து கிடக்கூடிய இளைஞர்கள் வேண்டுமென்றால் அந்த தங்களது வாக்குரிமையை தவறாக பயன்படுத்தி அவர்கள் வந்து தங்கள் எதிர்காலத்தை பாழாக்குவதற்கு வாக்களிக்கலாமே தவிர கண்டிப்பாக கற்றறிந்தவர்கள் 25 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இல்ல 18 வயசுலேயே சிந்திக்க தெரிந்த எவனும் கண்டிப்பாக விஜய்க்கு என்ற ஒரு அகங்காரம் பிடித்த, ஆணவம் பிடித்த, ஒரு பேட் எக்ஸாம்பிள், வாழ்க்கையில் ஒரு பேட் எக்ஸாம்பிளான ஒரு நடிகன், ஆதாய சூதாடி நடிகர் விஜய்க்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக அது நடக்காது. அதை வந்து அது வந்து அந்த பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார் ஆதாய சூதாடி திரு நடிகர் விஜய். எனவே அவரது கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. கண்ணாடியை பார்த்து பேசுவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. எனவே அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு தான் அது அப்ளிகபிளே தவிர வேற யாருக்கும் அது அப்ளிகபிள் இல்லை என்பது அவருக்கே தெரியும். எனவே வந்து சினிமா காட்சிகள், சினிமா வசனங்கள், மேடை நாடகங்கள், அழுது நடிப்பது, மண்டியிட்டு தொழுவது, மண்டியிட்டு நடப்பது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவது, இது எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றத்தான் என்று மக்கள் அனைவருக்கும் புரியும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொன்னாது. இப்ப அறிவை நம்பக்கூடிய மக்கள் தான் தமிழக மக்கள். இந்த கண்ணை நம்பி எனக்கு அவர் பிடிக்கும், இவர் பிடிக்கும் என்பதற்காக அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலத்தை வீணடிக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். தெளிவான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். பிள்ளைகள் சயனைடு வேணும்னு கேட்டா சயனைடை வாங்கி யாரும் பெற்றோர்கள் தரமாட்டார்கள் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் வந்து ஜங்க் ஃபுட்டு கேட்டு ஏன்னா பெப்சியும் கொக்கோ கோலாவும் கேட்டு குடிச்சு பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு கடைசியில் இன்னைக்கு ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் கல்யாணமாகி குழந்தை பெற முடியாத நிலைமைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓபன் பண்ணுவோன்னு ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே எடப்பாடி சொல்ற அளவுக்கு போச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அப்ப குழந்தை வேணும்,
குழந்தை வந்து எனக்கு பீஸா வேணும், பர்கர் வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சு வாங்கி கொடுத்து குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாலெடுத்த பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த குழந்தை சொல்கிறது என்பதற்காக இந்த ஆதாய சூதாடிகளுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் சமாதி கட்டுகிறீர்கள் என்ற அர்த்தம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வேலையை, எதிர்காலத்தை சமாதியாக்கக்கூடிய வேலையை தமிழக மக்கள் செய்ய மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு எதிர்காலத்தை, வளமான எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய நல்ல சக்திகளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களோடு உங்கள் குரலை கேட்கக்கூடிய தலைவர்களை, உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தலைவர்களை, ஓகே, இரும்புத்துறை கொண்டு அடைத்த தலைவர்களை அல்ல, 6 மணிக்கு மேல் வெளியே வராத தலைவர்களை அல்ல, ஓகே, பிரச்சனை என்றால் பின்னங்கால் பிடரில் விட ஓடக்கூடியவன் தலைவன் அல்ல, பிரச்சனை என்றால் கூட வந்து நின்று உங்களுக்காக களமாடுகக்கூடிய தலைவர்களை நீங்கள் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரைத்தான் நீங்கள் ஒரு முதலமைச்சராக இந்தியாவை, தமிழகத்தை வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களை, தங்கள் செயலில் நிரூபித்து காண்பித்தவர்களை, இத்தமிழகத்தை வளமான அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக கொண்டு சென்றவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழக மக்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவை, சரியான முடிவை, தரமான ஒரு முடிவை எடுப்பார்கள். கண்டிப்பாக தமிழக மக்கள் உணர்ச்சிக்கு ஆளாகாமல் அறிவுக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து செயல்படுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். பணம் ஒரு விளையாட்டு என்றாலும் கூட பணத்திற்காக இன்றைக்கு பணம் விளையாடுகிறது. பணத்தை கொடுப்பவர்கள் அந்தந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய பணமே தவிர இந்த பணம் வந்து ஒருபோதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. பணத்தால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அறிவை பயன்படுத்தி தான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த அறிவை பயன்படுத்துவார்கள். ஒரு எதிர்காலத்திற்கு, எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான தீர்ப்பை நாளை காலை எழுதுவார்கள் என்றுதான் கருதுகிறேன். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.